நண்பர்கள் அனைவருக்கும் ஐபிஎல் மேட்சோட ரிவ்யூ பத்தி பார்க்கலாம். நேற்றுக்கு எம்ஐ வர்சஸ் எல்எஸ்ஜி, டிசி வர்சஸ் ஆர்சிபி இந்த 2 மேட்ச் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து எம்ஐ வர்சஸ் எல்எஸ்ஜி அவங்களோட மேட்சை பத்தின ரிவ்யூ பத்தி பார்த்துருவோம். ஸோ எல்எஸ்ஜி அவங்க வந்து போன தடவை எம்ஐ வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து ஒரு 12 ரன்கள் வித்தியாசத்தில் வின் பண்ணாங்க. ஸோ அதுக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற விதமா நேற்று வந்து மும்பை இந்தியன்ஸ் ஆடி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி இந்த அணி வந்து ஃபர்ஸ்ட் 5 மேட்சஸ்ல 4 மேட்ச் தோத்தாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஏன்னா இப்படி வந்து எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்றாங்க, எல்லாருமே சூப்பரா பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் சாலிடா பெர்ஃபார்ம் பண்றாங்க. இந்த அணி வந்து எப்படி தோத்துச்சு, இது வரைக்கும் 4 மேட்ச் தோத்தது அப்படின்றதே வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கு. என்ன மிஸ் ஆனிச்சு அப்படின்ற லெவலுக்கு, அப்படி ஆச்சரியமா எல்லாரும் கேட்கிற லெவலுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அப்படிதான் இருக்கு. தொடர்ச்சியான 5 வெற்றி. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஆனால் மும்பை இந்தியன்ஸ் வந்து இதை நிறைய டைம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சில மேட்சஸ்ல வந்து ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் தான் ஜெயிச்சிருப்பாங்க ஒரு 7 மேட்ச்ல. அதுக்கப்புறம் அந்த 7 மேட்ச்ல வந்து 5-6ன்னு வின் பண்ணி கரெக்டாக வந்து பிளே ஆஃப்க்கு வந்துருவாங்க. இந்த மாதிரி தான் அவங்க நிறைய டைம் பண்ணியிருக்காங்க. கப்படிச்ச எல்லா டைமுமே வந்து இப்படிதான் அவங்களோட கிராஃப்ன்றது இருந்திருக்கு. ஸோ அதுதான் இந்த டைமும் வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஸோ டாஸ் வின் பண்ண ரிஷப் பண்ட் அவர் வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுத்தாரு. ஏன்னா பவுலிங் எடுத்தா நம்ம சேஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி எடுத்தாரு. ஸோ பேட்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட்டுக்கு போன தடவை நல்லா ஆன ரோஹித் சர்மா இந்த தடவை வந்து 12 ரன்களே அவுட் ஆயிட்டாரு. மயங்க் யாதவ் ஒரு சூப்பரான டெலிவரி போட்டு கரெக்டாக வச்சு எடுத்துட்டாரு. ஸோ அவர் வந்து போன வருஷம் நல்லா இவங்களுக்கு பண்ணி ஒரு பெரிய இம்பாக்டை கொடுத்தவர். அதுக்கப்புறம் இன்ஜுரினால திரும்பவும் இப்போ தான் வந்திருக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே வந்து சூப்பராக நல்லா பவுலிங் போட்டாருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ரியான் ரிக்கல்டன் அவர் வந்து ஸ்பின்னு ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட பவுலிங்கையும் வந்து வெளுத்து வாங்கிட்டாரு. ஸோ அவருக்கு பக்கபலமாக வந்துட்டு கொஞ்ச நேரம் வில் ஜாக்ஸ் ஓரளவு நிலைத்து நின்று ஆடினாரு. இருந்தாலும் அந்த வில் ஜாக்ஸுக்கு வந்து அந்த ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டியை இன்னும் கொண்டு வர முடியல. 29 ரன்ஸ்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்கை. ஸோ அவர் வந்தாலே என்ன 25 வந்து நிச்சயம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். 10 மேட்சஸாக வந்து 25+ வந்து அடிச்சு அது ஒரு பெரிய ரெக்கார்டாக பண்ணி வச்சிருக்காரு. இந்த மேட்ச்ல 50+ அடிச்சு ஆரஞ்சு கேப்பையும் வாங்கியிருக்கிறாரு. ஸோ செமையான பர்ஃபார்மன்ஸ். அதுக்கேற்றாமல வந்து புது வீரரான கார்பின் போஸ்க் வந்து சாண்டனாக்கு பதிலாக அவர் வந்திருக்கிறாரு. அவரும் வந்து ஸ்பின்னையும் வந்து நல்லா ஸ்வீப் அடிக்கிறாரு, ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் அடிக்கிறாரு. ஸோ சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ இவங்களோட உதவியோட 215 ரன்கள் அடிச்சிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி. ஸோ 215 அப்போவே வந்து முடிவாகி போச்சு, கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணும் அப்படின்னு. ஏன்னா 200 வந்து அடிச்சுட்டு அவங்க வந்து அதை டிஃபெண்ட் பண்ணாமல் இருந்ததே கிடையாது. அந்த ரெக்கார்டை அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. நேத்தைக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டிங் வந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அவங்களுக்கு வந்து ஏர்லியராகவே மார்க்ரம் விக்கெட் போயிடுச்சு. பும்ரா வந்து போட்ட ஒரு செமையான டெலிவரியில் கேட்ச் அவுட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிக்கோலஸ் புரன் அண்ட் மார்ஷ் இவங்க 2 பேரும் வந்து அதிரடியாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நிக்கோலஸ் புரன் வந்து அதிரடியாக மிரட்டிட்டாருன்னு சொல்லணும். ஸோ செமையாக வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாரு. 6 பவுண்டரின்னு சொல்லிட்டு அடித்து வெளுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி மார்ஷும் அந்த மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆஹா, இவங்க 2 பேரும் இந்த வேகத்தில் அடித்தாங்க அப்படின்னா ஈஸியாக 17-18 ஓவர்களே ஜெயிச்சிருவாங்க போலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் வந்தார் வில் ஜாக்ஸ். வில் ஜாக்ஸோட ஒரு ஃப்ளைட் டெலிவரியில் வந்து மிஸ் ஆகி அவுட் ஆயிட்டாரு நிக்கோலஸ் புரன். அப்போதான் மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு கிடைச்சதுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரிஷப் பண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பவுண்டரி அடிச்சுட்டு அடுத்த பால்லே அவுட் ஆயிட்டாரு. ஸோ அப்போவே கிட்டத்தட்ட ஓரளவு மும்பை இந்தியன்ஸ்க்கு கைக்கு மும்பை இந்தியன்ஸ் கைக்கு வந்து மேட்ச் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் ஆயுஷ் பதோனி அண்ட் டேவிட் மில்லர் இவங்க 2 பேரும் வந்து ஓரளவு தாக்குப்பிடிச்சு ஆட முயற்சி பண்ணாங்க. இருந்தாலும் வந்து பும்ரா வந்து கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து ஒரு பிரேக் த்ரூ கொடுத்து மில்லரை தூக்கி ஸோ மேட்சை வந்து ரொம்ப ப்ரெஷராக போகாமல் ஈஸியாக வந்து மும்பை இந்தியன்ஸ் பக்கம் கொண்டு வந்துட்டாரு. ஸோ சூப்பராக பவுலிங் போட்டு 2 யாக்கர் போட்டு 2 விக்கெட் எடுத்தாரு அப்துல் சமத் அண்டு அவேஷ் கான். வில் ஜாக்ஸ் வந்து 2 விக்கெட் அண்ட் பேட்டிங்லேயும் வந்து ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணதுனால அவருக்கு வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து கொடுத்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து டேபிளில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நேற்று அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து செகண்ட் பிளேஸ் வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேட்ச் ஆர்சிபி மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து 3rd பிளேஸ் போயிட்டாங்க. ஏன்னா ஆர்சிபி வின் பண்ணிட்டதுனால 3rd பிளேஸ் போயிட்டாங்க. இப்போ வந்து டாப் 4 பிளேஸ்ல இருக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு வந்து 4 மேட்சஸ் இருக்கு. அந்த 4 மேட்சஸ்ல 4மே வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 பிளேசஸ்ல அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இது வந்து மற்ற அணிகளுக்கெல்லாம் இந்த தொடர்ச்சியான 5 வெற்றின்றது மற்ற அணிகளுக்கு மிகப்பெரிய பயத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே வந்து இந்த தடவை வந்து மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஆரம்ப சில மேட்சஸ்ல வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணதுனால ஓகே அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ரிதம் கிடைக்கல, அதனால நம்ம இந்த தடவை வந்து கரெக்டா அதை பிடிச்சிக்கிட்டு இந்த தடவை கப்படிச்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு இருந்திருப்பாங்க. அதுல ஒரு அணி சோடை போயிடுச்சு சூப்பர் கிங்ஸ். ஆனா மும்பை இந்தியன்ஸ் நாங்க வந்து கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த கம்பேக்ட்னால மற்ற அணிகள்லாம் இப்போ வந்து கொஞ்சம்
கொஞ்சம் நர்வஸாக தான் இருப்பாங்க. ஆஹா, இனி வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அடுத்ததான் வந்து டிசி வெர்சஸ் ஆர்சிபி இந்த மேட்சை பற்றி பார்த்தோம். ஸோ டிசி அவங்க வந்து சின்னசாமி ஸ்டேடியத்தில் போயிட்டு வின் பண்ணிட்டு ராகுல் வந்து அந்த ஒரு பண்ண செலிப்ரேஷன் அது ரொம்பவே வந்து கோலியை மூட் அவுட் ஆக்கி விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கேஎல் ராகுல் முன்னாடியே வந்து பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு ஒரு அது ஒரு கியூட்டா வந்து மாத்திட்டாரு. அவர் வந்து ராகுல் வந்து கொஞ்சம் ஆங்கிரியா வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் கோலி வந்து அதை கியூட்டா மாத்தினாரு. ஏன்னா மேட்ச்ல வந்து ஏதோ 2 பேருக்கும் ஒரு வாக்குவாதம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வந்து அப்படியே சார்ட் அவுட் பண்ணி அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை காமிச்சு கொஞ்சம் வந்து அந்த மொமெண்ட்டை வந்து அப்படியே லேஸ் ஆக்கிட்டாருன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்க வந்து 162 for 8. ஸோ அவங்க இதில் வந்து பேட்டிங்கில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கேஎல் ராகுல் தான் ஓரளவு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து மற்றபடி யாரும் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல. டியூ பிளஸஸ் வந்து காயத்துக்கு அப்புறம் வந்தார். அவரால் ஒரு 20+ தான் அடிக்க முடிஞ்சது. அபிஷேக் பொரியலும் வந்து ஒரு 20+ தான் வந்து அடித்தார். இவங்க 2 பேரும் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்டிங்கில். பட் அவங்க வந்து அதை கேபிட்டலைஸ் பண்ணி ஆடலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து கருண் நாயர் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அவர் வந்து 4 ரன்ல அவுட் ஆகிட்டு ஏமாத்திட்டாரு. அப்புறம் கேஎல் ராகுல் தான் வந்து பிச்சு வந்து ரொம்பவே பவுலிங்க்கு ஃபேவராக இருந்ததுனால அவங்க வந்து ரொம்ப ஸ்லோவாகவே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 41 ரன்ஸ் தான் அடித்தார். கடைசி கட்ட நேரத்தில் அசுதோஷ் சர்மா வந்து ரொம்ப நம்பியிருந்தாங்க. ஆனால் வந்து அவர் ஒரு சூப்பரான டெலிவரியில் வந்து போல்ட் ஆயிட்டார். புவனேஸ்வர் குமாரோட ஒரு செமையான டெலிவரி அதில் வந்து போல்ட் ஆயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டப்ஸ் மட்டும் ஓரளவு நின்று 34 ரன்கள் அடித்தார். அதனால வந்து 162 ரன்கள் எடுத்தாங்க. பவுலிங்கில் வந்து புவனேஸ்வர் குமார் சூப்பராக வந்து போட்டார். அவர் வந்து 3 விக்கெட் எடுத்தார். ஹேசில்வுட் வந்து 2 விக்கெட் எடுத்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து 163 ரன்கள். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான இலக்கு தான். அதுவும் டெல்லி பிச்சில் வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். இருந்தாலும் பவுலிங்க்கு ஃபேவராக இருக்கும். இருந்தாலும் வந்து அடிக்கக்கூடிய இலக்கு தான் அப்படின்ற மாதிரி வந்து ஆரம்பிச்சாங்க. இந்த மேட்ச்ல வந்து சால்ட் இல்லாதனால வந்து ஜேக்கப் பேத்தல் அண்டு கோலி இவங்க 2 பேரும் வந்து கிளம்பிறாங்க. ஸோ ஜேக்கப் பேத்தல் வந்து 12 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து கோலி அவர் வந்து ஒரு சைடு நிக்க அதுக்கடுத்து விக்கெட் விழுந்துகிட்டே இருக்கு. தேவதத் படிக்கல் வந்து டக் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ரஜத் பட்டிதார் வந்து 6 ரனுக்கு அவுட் ஆயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அப்பதான் வந்து 26 ரன்களுக்கு 3 விக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அப்பதான் வந்து குருணால் பாண்டியா அண்டு கோலி இவங்க 2 பேரும் வந்து பார்ட்னர்ஷிப் போட ஆரம்பிச்சாங்க. இவங்க 2 பேரும் சேர்த்து 119 ரன்கள் பார்ட்னர்ஷிப். குருணால் பாண்டியா தெரியும் அவர் வந்து நல்லா பேட் பண்ணுவார். 2017 ஃபைனல்ல மும்பைக்காக விளையாடும் போது அவர் அடிச்ச ரன்கள் தான் ஆர்பிஎஸ்க்கு எதிராக வந்து அவங்க வின் பண்றதுக்கான ஒரு மிக பெரும் காரணமா அமைஞ்சது. ஸோ அதனால வந்து பேட்டிங்ல நல்லா ஆடுவார். ஹார்டு ஹிட்டிங் அடிக்கக்கூடியவர், சிக்ஸஸ்லாம் வந்து அடிப்பார் அப்படின்ற மாதிரி தெரியும். இருந்தாலும் நேத்தைக்கு அவர் ஆடின விதம் வந்து அப்படியே வந்து ஒரு பியூர் பேட்டர் ஆடின மாதிரி இருந்துச்சு. ஒரு ஆல்ரவுண்டர் ஆடின மாதிரி தெரியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு தைரியம் ஆடி இருந்தார். அவர் கூட மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஆட்ட நாயகன் விருது கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து சொல்லியிருந்தாரு, இன்னொரு எண்டில் வந்து கோலி இருக்காரு அப்படின்றதே நமக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை. அதனாலே வந்து என்னால் ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஆட முடிஞ்சது. ஏன்னா அவர் அதை சொல்றதுக்கான காரணம் என்னன்னா கரெக்டான காரணம் இருக்கு. ஏன்னா வந்து இன்னொரு எண்டில் வந்து ஒரு சாலிட் பேட்ஸ்மேன், ஒரு நல்ல பேட்ஸ்மேன், எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன், வேர்ல்டு பெஸ்ட் பேட்ஸ்மேன் இருக்கும்போது கொஞ்சம் தைரியமாக இவர் ஆடலாம். ஒருவேளை வந்து அங்கே வந்து ஒரு பவுலர் இருந்தாங்க அப்படின்னா இவர் வந்து கொஞ்சம் ஆங்கர் இன்னிங்ஸ் தான் ஆட முடியும். அந்த ஹார்டு ஹிட்டிங் வந்து அடிக்க முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால வந்து 47 பந்துகள் 73 ரன் சூப்பராக ஆடி கொடுத்து மேட்சை வந்து அப்படியே வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தாருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் டிம் டேவிட் அவர் வந்து தன்னோட அந்த ஒரு கிராக்கர் அதை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ வந்து வந்தோடனே பவுண்டரி சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சு எப்படி வந்து பொல்லாட வந்தோடனே பவுண்டரி சிக்ஸ்ன்னு வந்து அடிக்க ஆரம்பிப்பவரோ அதே மாதிரி வந்து அவரும் வந்து 5 பால்ல வந்து 19 ரன்கள் அடிச்சு சூப்பராக வந்து மேட்சை வந்து முடிச்சு கொடுத்தாரு. ஸோ ஒரு ஃபேண்டாஸ்டிக் விக்டரின்னு சொல்லலாம். ஏன்னா எப்படி வந்து ஆர்சிபிக்கு வந்துட்டு அவங்களோட ஹோம் கிரவுண்டில் வந்து டிசி வந்து வின் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து டிசியோட ஹோம் கிரவுண்டில் இது வந்து விராட் கோலியோட கிரவுண்டு. ஸோ விராட் கோலிக்கு சொந்தமான கிரவுண்ட் ஒரு அந்த கிரவுண்டு அப்படின்றதுனால அவர் வந்து அந்த செலிப்ரேஷனை பண்ணது வந்து கொஞ்சம் கியூட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த தடவை வந்து டஃப்பாக போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் 4 பிளேஸ் வந்து ரொம்பவே டஃப்பாக போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஆர்சிபியும் வந்துட்டு டாப்புக்கு போயிட்டாங்க. டிசி அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் இவங்க 2 பேரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து மும்பை இந்தியன்ஸும் டஃப் காம்படிஷன் கொடுக்குறாங்க. பஞ்சாப் கிங்ஸ் வேற நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களும் எப்போ வேணாலும் கம்பேக் கொடுக்கலாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல வின் பண்ணதன் மூலமா வந்து அவங்களும் வந்து நாங்கள் கம்பேக் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சமிக்கை கொடுக்குறாங்க. ஸோ இப்போ யார் யார் கம்பேக் கொடுக்க போறான்னு தெரியல. கிட்டத்தட்ட ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட வெளியே போயிட்ட மாதிரி தான்.
இந்த 2 டீம் தவிர மிச்சம் 8 டீம் இருக்கு. அந்த 8 டீம்ல மேக்ஸிமம் வந்து 6 டீமுக்குள்ள மிகப்பெரும் போட்டி இருக்கும் அப்படின்றது இப்ப நடந்துகிட்டு இருக்க அந்த ரிசல்ட்டை வச்சு தெரியுது. ஸோ பார்க்கலாம் எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கிளிக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.